அனைவருக்கும் வணக்கம். ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி MO என்று சொல்லக்கூடிய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் மற்றும் AO என்று சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனுடைய வரையறை என்னன்னு பார்க்கலாமா? MO என்பது, அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்பது கம்பெனியின் முக்கியமான ஒரு பத்திரமாகும். இது கம்பெனியுடைய தன்மையை பற்றியும் கம்பெனிக்கும் பிற சமூக நிலைகளுக்குமான தொடர்பு குறித்து சொல்லக்கூடியது. இதில் இருக்கிற உட்பிரிவுகள் ஒன்று பெயரை பற்றினது. கம்பெனியுடைய பெயர் உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெட் என முடியும். அமைவிடம், குறிக்கோள், கம்பெனியினுடைய வரையறை, மூலதனம், பங்குதாரர்கள், இயக்குநர்கள், கம்பெனியினுடைய செயல்பாடு செல்லக்கூடிய பகுதிகள் ஆகியவை இந்த MOயில் காணப்படும். AO என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்பது கம்பெனியினுடைய மற்றொரு முக்கியமான பத்திரம்ங்க. ஒரு சொசைட்டிக்கு பைலாங்கிறது எப்படி முக்கியமானதோ அது மாதிரி கம்பெனிக்கு AO என்பது ஒரு முக்கியமானதாகும். கம்பெனியில் யாரெல்லாம் உறுப்பினராகலாம், அவருடைய ஓட்டுரிமை என்ன, இயக்குநருடைய நியமனம், தலைமை செயலதிகாரி, அவருடைய கடமைகள், உரிமைகள், பொறுப்புகள், அவருடைய பதவி காலம், மறுநியமனம், கம்பெனியில் மிகுதியாக உள்ள பணத்தை செலவிடக்கூடிய முறை, மற்ற உற்பத்தியாளர் கம்பெனியோடு உள்ள தொடர்பு, பங்குகள், மூலதனம், உறுப்பினர்களுடைய பதவி காலம், பதவி விலகல், செயல்பாடு மிக்க உறுப்பினர்கள், கடன்கள், வரவுகள், ஆடிட்டர், அவருடைய செயல்பாடுகள், கம்பெனி செயலாளரோட நியமனம், அவரோட பதவி காலம், அவருடைய சம்பளம், இது போன்ற பல பிரிவுகளை பற்றி கூறுவதுதான் இந்த AO என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியினுடைய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் மற்றும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு வரையறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.